Hi students, electrostatic equilibrium 4 கேஸ் இருக்கு. அதில் 2 கேஸ் பார்த்துட்டோம். Remains 2 கேஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Third case, the electric field outside the conductor is perpendicular to the surface of the conductor. ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த சர்ஃபேஸில் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலராக இருக்கும், அதாவது செங்குத்தாக இருக்கும். ஒரு ஒயர் இருக்குது, ஸோ அந்த ஒயர் எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்கும். கன்சிடர் ஒரு ஸ்பெயர்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, கன்சிடர் இர்ரெகுலர் ஷேப் கொண்ட ஒரு கண்டக்டர் இருக்குது, அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலர் மேலே இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் ஒன்று இது பேரலாக இருக்கும். சரியா, இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கண்டக்டரில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அது ரேண்டம் மோஷனில் மூவிங் ஆகிட்டு இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பேரலாக இருந்தால், கண்டக்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பேரலாக இருந்தால் என்ன நடக்கும்னா, ஸோ உள்ள ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு வரும். சரியா, இது நம்மளுடைய பார்த்துருப்போம், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு வரும். ஸோ அப்படி வந்தால் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆனால் அது நோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். ஓகே, அப்போ எப்போ அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியமாக இருக்கும், இந்த கண்டக்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் அது மின் சமநிலையில் இருக்கும். பாருங்க, இஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பேரலல் டு தி சர்ஃபேஸ், அப்படி பேரலாக இருக்கும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கெட்ஸ் ஆக்சலரேஷன் ஆகும். அப்படி ஆக்சலரேஷன் ஆகும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன். அப்படி அந்த டைரக்ஷன் வரும்போது நெட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆனால் நோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு cannot be parallel to the surface. எப்படி இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு should be perpendicular to the surface. அந்த சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு செங்குத்தாக இருக்கணும். ஓகே, ஒரு ஸ்பியர் இருக்குது, ஸோ அந்த ஸ்பியரில் நான் முன்னாடியே சொன்னேன் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா, இது கர்வாக இருக்குது, அதனால் இங்கே வந்து லைட்டாக பெண்டிங் ஆகும், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். பாதியை எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஹைட்டாக வருது, அப்புறம் லைட்டாக பெண்டிங் ஆகும். ஏன்னா அது ஒரு கர்வில் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. அதாவது இந்த கர்வுக்கு இந்த சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மலாக இருக்குது, அதாவது செங்குத்தாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் பாருங்கள், உள்நோக்கி இருக்குது, இன்வேர்ல் இருக்குது, அதனால தான் மைனஸ். சப்போஸ் இங்கே வெளியிருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வெளியிருந்தால் இங்கே என்ன ஆகும், எல்லாம் ப்ளஸ் வந்துடும். சரியா, கன்சிடர் ஒரு இர்ரெகுலர் ஷேப் கொண்ட ஒரு கண்டக்டரு, அதில் கேஸின் சர்ஃபேஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது எப்படி இருக்குதுன்னா வெளியே பார்த்த மாதிரி லைட்டாக, அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது கொஞ்சம். ஸோ அதில் ஏரியா ஏ. ஸோ இந்த சிலிண்டர் ஃபார்மில் இருக்குது, இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மலாக இருக்குது, அதாவது செங்குத்தாக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு என் நார்மலாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். உள்ள கர்வ்டு பாட்டம் சர்ஃபேஸு, இன்சைடு கண்டக்டர் உள்ள ஒரு சர்ஃபேஸ், அது எல்லாமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஜீரோவாக இருக்கும். சரியா, இதில் 4 சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். டாப் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ், அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் இன்சைடு த கண்டக்டர் உள்ள, தென் பாட்டம் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணி அப்ளைங் காஸ் லா, பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டகிரேஷன் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ஈக்குவல் டு கியூ இன்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். அந்த 4 சர்ஃபேஸும் இங்கே போட போகிறோம். இன்டகிரேஷன் டாப் சர்ஃபேஸ் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் ப்ளஸ் இன்டகிரேஷன் curved surface E vector dot dA vector plus integration curved surface inside the conductor E vector dot dA vector plus integration bottom surface E vector dot dA vector equal to Q enclosed by epsilon naught. Okay, the Q enclosed உள்ள inside. Then இது வெக்டர் ஃபார்ம்ல இருக்குது. in magnetic எடுக்கும்போது integration E dA cos theta plus integration E dA cos theta integration E dA cos theta plus integration E dA cos theta equal to Q enclosed by epsilon naught. Then இதில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நார்மலாக இருக்குது, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மல் எண்ணம் இன்ஃபேஸில் இருக்குது, கோயின்சிடாக இருக்குது. அதனால் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி.
மற்றது உள்ளனா எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வருதுன்னா இதுக்கு செங்குத்தாக இருக்கும். அப்போ என்ன, இந்த 3 சர்ஃபேஸும் எப்படி இருக்கும், அதர் சர்ஃபேஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியில் இருக்கும். ஸோ இதை கொண்டு போய்ட்டு இதில் அப்ளை பண்ணுறோம் தீட்டாக்கு பதிலாக. இப்போ இடிஏ காஸ் 0 ஆயிரும், இது காஸ் 90 காஸ் 90 காஸ் 90. ஓகே, ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. தென் காஸ் 0 1 ஆயிரும், காஸ் 90 0, காஸ் 90 0, காஸ் 90 0 ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. அப்போ இந்த 3 டேர்ம் என்ன ஆகும், 0 ஆயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இன்டகிரேஷன் EDA ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. ஓகே, தென் இந்த இன்டகிரேஷன் DAவை நம்ம அதாவது DAவை இன்டகிரேஷன் பண்ணோம்னா நமக்கு A கிடைக்கும். அப்போ EA ஈக்குவல் டு நமக்கு தெரியும் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா. அப்போ இந்த சிக்மா சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் சார்ஜ் டென்சிட்டினா இருக்கும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா Q enclosed ஈக்குவல் டு சிக்மா ஏன்னு வரும். இதை கொண்டு வந்து இதுக்கு பதிலாக அப்ளை பண்ணால் நம்மளுக்கு சிக்மா ஏ. இப்போ ஏஏ கேன்சல் ஆயிரும், E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் இன் மேக்னெட்யூட் எவ்வளோ என் மதிப்பு இருக்குதுன்ட்டு. சரியா, இன் வெக்டர் ஃபார்ம் எழுதும் போது E வெக்டர் ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட் இன்ட்டு என் கேப். என் கேப் இஸ் யூனிட் வெக்டர், அலகு வெக்டர். இதில் சிக்மா இஸ் நெகட்டிவ், சிக்மா லெஸ் தென் 0 பர்பண்டிகுலர்லி இன்வேர்டாக இருக்கும். கண்டக்டர்னா இன்வேர்டாக இருக்கும். தென் சிக்மா இஸ் பாசிட்டிவ், சிக்மா கிரேட்டர் தென் 0 பர்பண்டிகுலர்லி அவுட்வேர்டில் இருக்கும். ஓகே, தென் fourth point, the electrostatic potential has the same value on the surface and inside the conductor. அதாவது ஒரு ஸ்பெயர் இருக்கு, அந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த சர்ஃபேஸில் எல்லாத்துலேயுமே அதோட பொட்டான்சியல் சேமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரியா, இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்கும், அதாவது நோ பேரலல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பேரலாக இருக்காது. அதனால் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு சார்ஜ் மூவ் பண்ணோம்னா அதுக்கு ஒர்க் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஈக்குலிபிரியமாக இருக்குது. சார்ஜ் மூவ் ஆன் சர்ஃபேஸ் வித்தவுட் எனி ஒர்க், எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. பொட்டான்சியல் இஸ் மின்னழுத்தம் இஸ் சேம் ஆன் ஆல் பாயிண்ட் ஆன் தி சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும். தென் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில் அதோட பொட்டான்சியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா 0வாக இருக்கணும். 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதுக்கு இடையில் அதோட மின்னழுத்த வேறுபாடு 0வாக இருக்கணும். அப்போ அந்த ஸ்பியருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்துட்டு நம்ம ஈக்குபொட்டான்சியல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். சரியா, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டான்சியல் ஈக்குலிபிரியமாக இருக்குது. ஓகே, இந்த வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.